வருஷமா ஆளை காணுமாம்மா. இப்போ எப்படி வந்துக்கிறேன் நான் கேட்டதுக்கு உடனே என் தோண்டியை பிடிச்சி அடிச்சு, என் புள்ளைய பிடிச்சி அடிச்சு, அசிங்கமாக பேச்சு, என்னால் உங்களால் என்ன முடியுமா பாருன்றாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ எங்களை வீடு தேடி என் வீட்டுக்குள்ளேயே வந்து என் ஊருக்குள்ளேயே வந்து எங்களை அடிக்கிறாங்கன்னா அப்போ இதுக்கு பேக்ரவுண்டு யார் கேட்டால் என் மாமா எம்எல்ஏ எனக்கு பவர் இருக்குதுன்றாங்க. கல்யாணம் ஆன ஒரு வாரத்திலேயே என்னுடைய மாமனார் இறந்துட்டாங்க. உடனே அந்த பழியை ஏமாலதான் என்னோட மாமியார் சுமத்தினாங்க. அதாவது எங்க மாமனார் இறந்ததுக்கு நான் தான் காரணம். அது மட்டும் இல்லாம முதல்ல இருந்தே எங்களுக்கு பிரச்சனை இருந்தது. அவங்க 27 லட்சம் கார் கேட்டு எனக்கு கொடுமை செஞ்சாங்க. அதாவது அந்த கார் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டவுரி வந்துட்டு ரொம்ப ஹராஸ்மெண்ட் பண்ணாங்க எங்களை. அதுக்கப்புறம் எங்க அப்பா 16 லட்சம் கார் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க மாமியார் கலைசெல்வி வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு சாப்பாடே போட மாட்டாங்க. அந்த வீட்டுல நான் இருக்கும்பொழுது பட்னியா தான் இருந்தேன். இதெல்லாம் கடந்து போகும்பொழுது ஒரு மாசத்துக்கு மேல அவங்க என்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சுட்டாங்க. சென்னை வளசரவாக்கத்தை அடுத்த ராமாபுரத்தைச் சேர்ந்தவர் சாப்ட்வேர் என்ஜினியரான சரத்குமார். இவர் வெங்கடலட்சுமி என்ற மென்பொறியாளரை கடந்த ஆண்டு திருமணம் செய்து கொண்டார். திருமணம் முடிந்து 10வது நாள் சரத்குமாரின் தந்தை புற்றுநோயால் உயிரிழந்த நிலையில் தனது கணவரின் மரணத்திற்கு மருமகளின் ராசிதான் காரணம் என்று மாமியார் சண்டையிட்டதால் தகராறு நீண்டது. சில தினங்களிலேயே இருவரும் கருத்து வேறுபாட்டால் பிரிந்து சென்ற நிலையில் வெங்கடலட்சுமி கணவரிடம் இருந்து விவாகரத்து கேட்டு நீதிமன்றத்தை நாடினார். விவாகரத்து பத்திரத்தில் கையெழுத்திட மறுத்த சரத்குமார் தனக்கு திருமண செலவுக்காக 20 லட்சம் ரூபாய் தந்தால் மட்டுமே விவாகரத்து தருவேன் என்று மிரட்டியதாக கூறப்படுகிறது. இதனால் வியாழக்கிழமை கணவன் வீட்டுக்குள் சென்று அமர்ந்து கொண்டார் வெங்கடலட்சுமி. அவருடன் இரு தரப்புக்கும் கவுன்சிலிங் வழங்க மகளிர் அமைப்பு நிர்வாகிகளும் சென்றிருந்தனர். தனது மனைவியை பட்டுச் சேலைகளை கிழித்து சேதப்படுத்தியதாக சரத்குமார் புகார் தெரிவிக்க அவர்களே செய்துவிட்டு தன் மீது பழி போடுவதாக அந்த பெண் மறுப்பு தெரிவித்தார். விவாகரத்து வழக்கை திரும்ப பெற்றுவிட்டு தங்களுக்கு சேர வேண்டியதை கொடுத்துவிட்டு வீட்டுக்குள் வா என்று மாமியார் கூற மருமகளும் பதிலுக்கு பதில் பேசிய நிலையில் அருகில் இருந்த கணவன் மாமனாரை அவதூறாக பேசியதால் கைகலப்பு ஏற்பட்டது. ஒரு பக்கம் சரத்குமாரும் பெண்ணின் தம்பியும் மோதிக்கொள்ள மறுபக்கம் மாமியாரும் மருமகளும் தலைமுடியை பிடித்து கொண்டு கட்டி புரண்டு சண்டையிட்டனர். இந்த தாக்குதலில் தனக்கு கைவிரல் முறிந்துவிட்டதாக சரத்குமார் தெரிவித்த நிலையில் தங்கள் உயிருக்கு பாதுகாப்பு இல்லை என்று மாமியார் கலைச்செல்வி பதற்றம் தெரிவித்தார். நேற்று நான் வந்து யாரும் கேட்டு தட்டுறாங்கன்னு திறந்து விட்டேன் சார். யாருன்னு கேட்டேன் சார். கொஞ்சம் கது திறனாங்க. திறந்தா திடீர்னு ஆள் உள்ளே வந்துட்டாங்க. நான் கோர்ட்டில் கேஸ் இருக்கும்போது உள்ளே ஏன் வந்தேன்னு கேட்டேன். நான் வருவேன். இப்போ எங்களை வீடு தேடி என் வீட்டுக்குள்ளேயே வந்து என் ஊருக்குள்ளேயே வந்து எங்களை அடிக்கிறாங்கன்னா அப்போ இதுக்கு பேக்ரவுண்டு யார் கேட்டால் என் மாமா எம்எல்ஏ எனக்கு பவர் இருக்குதுன்றாங்க. எங்களுக்கு உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. என்ன நாங்கள் இருக்கிறது 2 பேர். அப்போ என் பிள்ளைக்கு யார் பாதுகாப்பு, எங்களுக்கு யார் பாதுகாப்பு? எங்கள் ஊருக்குள்ளே வந்து எங்களே அடிக்கிறாங்கன்னு. திருமண செலவுக்கான 20 லட்சம் ரூபாயை திருப்பி கேட்கின்றனர். திருமணத்துக்கு முன்பு இருந்தது போல என்னை திருப்பி தர முடியுமா என்று கேள்வி எழுப்பியுள்ள வெங்கடலட்சுமி சமாதானம் பேசச் சென்ற தன்னை அடித்து விரட்டிய கணவன் மற்றும் மாமியார் மீது நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றார். பொங்கல் முடிஞ்ச பிறகு வீட்டுக்கு வர சொன்னாங்க. சரி மனம் மாதிரி நான் அவங்க வாழறதுக்கு போனா இந்த மாதிரி பிரச்சனை பண்ணி என் தம்பியை போட்டு அடிச்சு அவர் காயப்படுத்தி துன்புறுத்தி என் முடிய பிடிச்சி என் மாமியார் அந்த வீடியோல பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். மாமியார் என் முடிய பிடிச்சி விடவே இல்லைங்க. இந்த இடத்துல கழுத்து சுளுக்கு பிடிச்சிக்கிச்சு. நான் வந்துட்டு அவர் பிள்ளைய கல்யாணம் பண்ணத்தோட வேற எந்த பாவமும் செய்யலங்க. என்ன பண்ண கொடுமை, வரதட்சணை கொடுமை இல்லாம என்ன சாப்பாடு போட்டு துன்புறுத்துனாங்க. இதெல்லாம் தாண்டி கல்யாண பணம் 20 லட்சம் கொடுத்தாதான் இந்த வீட்டுல நீ வாழ முடியும்னு சொல்லிட்டாங்க. 20 லட்சம் நான் கல்யாண பணம் எப்படிங்க கொடுக்க முடியும்?
டைவர்ஸ் வந்துட்டு 20 லட்சம் கொடுத்தாதான் டைவர்ஸ் தருவேன்னு சொல்லிட்டு வேணுட்டுமே இந்த பொண்ணுக்கு டைவர்ஸ் கிடைக்க கூடாது, இந்த பொண்ணுக்கு வாழ்க்கையே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கெட்ட எண்ணத்தினால இந்த மாதிரி அவங்க பண்றாங்க. குடும்ப பிரச்சனைகள் தொடர்பான சமாதான பேச்சுவார்த்தையின் போது கடந்த கால கசப்பான நிகழ்வுகளை மறந்து ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து சென்றால் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். அதனை விடுத்து இரு தரப்பும் மாறி மாறி சுடு சொற்களை பேசினால் என்ன மாதிரியான அசம்பாவிதம் நிகழும் என்பதற்கு இந்த சம்பவமே சாட்சி. பாலிமர் செய்திகளுக்காக பூந்தமல்லி செய்தியாளர் பிரேம் மற்றும் வேல்ராஜ்.